வினோத் சார் வணக்கம். ஏல தேவடியா மோனே ஏழு யார எப்படி நீ பேசுவ நீ புண்டா மோனே யாரு நீ யாருல பேசுவ நீ பணம் கொடுத்துருக்க பணம் கொடுத்துருக்காத நீ எப்படி பேசுவ உங்க அம்மையை போட்டு ஓக்க ஒரு அப்பனை பிறந்த நீ வெளியே வாழ நீ தேவடியா மோனே எங்க வரணும் அறுத்து போட்டுருவோம் நீ ஏல எங்க வரணும் நீ வாழ தேவடியா போட மோட்டால போட்டு ஓக்க நீ வாழ நீ எங்க வேலை வாழ நீ வாழ நீ அம்மா புண்டை ஏல ஏல உங்க அம்மைக்கு ஏல உங்க அம்மைக்கு குடும்ப கருவியா எடுத்து போடுவோம்ல எல்லைய போட்டு ஓக்க ஏல நீ ஏல எச்ச தேவடியா மோனே மோட்டால போட்டு ஓக்க ஏல நீ எப்படி பேசுவ நீ அம்மா புண்டை உங்க அம்மைக்கு நீ ஓட்டல் பண்ண ஏல 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 கேளு பேருடா நீ அம்பா நீ உங்க அம்மைக்கு நீ ஓட்டல் நீ இங்க பாரு ஏல தேவடியா மோனே உன்னை அடிச்சு நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு உன்னை பைபாஸ்ல போடல தேவடியா மோனே ஏல தேவடியா பந்த இல்ல நீ நேர்ல வாழ தேவடியா மோனே நான் இல்ல நான் தாளைக்கு நிக்கல இல்ல நீ அப்பா நீ பிறந்த நீ நேர்ல வாழ நீ பால நான் வர ரெடி நீ எங்க நிக்க தாளைக்கு நிக்கல தேவடியா மோனே வாழ சரி வா தேவடியா மோனே வாழ அங்க நில்ல. மாணவர் கிழக்கு ஒன்றியம் சண்முகாபுரம் கிளை செயலாளர். எங்கள் ஊரில் பணப்பட்டுவாடா வந்தாங்க. எனக்கு 5000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு. அதுக்கப்புறம் ஆள் வருவாங்க, 60% கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. சரிங்க, சரி வரட்டும், வந்தோடனே நான் ஒன்றா நின்று கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அருள்மணி கொன்னையும் குமார்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு எடுப்படி அவனை வச்சு யாருக்கும் தெரியாத மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவனை ஏசுனது உண்மை. இல்லை எனக்கு தெரியாமல் நீ எப்படி கொடுத்த, எதுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் PL 2வான். சரி இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. PL 2 2 பேரும் சேர்ந்து கொடுக்கணும். அவன் என்னையும் கூப்பிட்டுருக்கணும், கூப்பிடவும் இல்லை. அதுக்கு அந்த அருண்மணிட்ட பேசும்போது அருண்மணி சொல்லுதாரு, அவன் யார் கொடுத்தானப்பா, நீ என்ன கொடுக்கணும் அவசியமா இருக்கு, நீ நிற்கணும் அவசியமா இருக்குன்னு கேட்டாரு. சரி நான் அதை விட்டுட்டேன். உன் பேச்சு சரியில்லப்பா, நீ விட்டுருன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனா மறுபடி அவரு பேர் நல்ல பேரு, அவருக்கு ரெக்கார்டு ஒருத்தர் எனக்கு போட்டிருக்காரு. அந்த ரெக்கார்டை நீங்களே பாருங்க. கிளர்ச்சியாக இருக்க அனைவருக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும்.